இந்த பனங்கிழங்கு எடுத்துக்கிறனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த பனங்கிழங்கை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், இதை எப்படி அதிக நாள் வச்சு பயன்படுத்தலாம், இதில் என்னென்ன உணவுகள் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. வழக்கமாக நம்ம பனங்கிழங்கை உப்பு மஞ்சள்லாம் போட்டு பாத்திரத்துலையோ குக்கர்லையோ வேக வச்சு அதனோட தோலை உரிச்சிட்டு நம்ம அப்படியே சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக அதே பனங்கிழங்குல புட்டு, அதுவும் இனிப்பு புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பனங்கிழங்கு புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி பனங்கிழங்கு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே பனங்கிழங்கு நல்ல முத்தி இருக்கணும். அந்த கிழங்கு தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முத்தின கிழங்கு அப்படின்னா அதனோட தோல் இந்த மாதிரி வெடிச்சு இருக்கணும். அந்த மாதிரி வெடிக்காத கிழங்கு அப்படின்னா அது கொஞ்சம் பிஞ்சு கிழங்கு, சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பனங்கிழங்கு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணோம், அல்லது வெளியூருக்குலாம் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த பனங்கிழங்குல காம்பு இருக்க மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். காம்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது 2-3 நாள்லேயே அழுகி போயிடும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பனங்கிழங்குல நம்மளுக்கு தேவையான ஒரு பனங்கிழங்கை நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 7 கிழங்கு வரைக்கும் இப்போ பனங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பனங்கிழங்கோட தோலெல்லாம் அந்த மாதிரி நான் உரிச்சு எடுத்துறேன். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா தோலெல்லாம் உரிக்க வேண்டாம், கிழங்கு அப்படியே கழுவிட்டு டைரெக்டாகவே வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் வேக வைக்கிறதுனால தான் இப்போ நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு குக்கரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி 2 பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பனங்கிழங்கோட தோலை எல்லாத்தையும் நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நான் கத்தினால் 2 பக்கமும் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையும் 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். வழக்கமாக நம்ம பனங்கிழங்கு அவிச்சு அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாவே போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குறைஞ்சது ஒரு 7லேருந்து 10 விசில் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடியை திறந்து பனங்கிழங்கு தனியாக தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடணும். இப்போ இந்த கிழங்கு நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த கிழங்கு நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம அந்த தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த கிழங்கு நம்ம 2 அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நார்பகுதி இருக்கும், அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ கிழங்கை நம்ம சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கையினால் ஒடிச்சு அல்லது கத்தினால் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்னதான் கையினால் இந்த மாதிரி ஒடிச்சு அந்த நாரை எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் நார் இந்த சைட்லையும் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம கத்தினால இந்த மாதிரி பிரித்து எடுத்துடணும். ஏன்னா இது நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். அதனால் நார் இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கிழங்கு வேக வச்சு அந்த உரிச்சு எடுத்த உடனே நம்ம புட்டு ரெடி பண்ணோம்னா புட்டு உதிரி உதிரியாக இருக்காது. அதனால் நம்ம காலையில் கிழங்கு வேக வச்சோம்னா சாயந்தரத்தில் இந்த புட்டு ரெடி பண்ணலாம், அல்லது சாயந்தரத்தில் நம்ம கிழங்கு வேக வச்சோம்னா மறுநாள் காலையில் புட்டு ரெடி பண்ணலாம். கிழங்கு அவிச்ச உடனேயே புட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிழங்கெல்லாம் நல்லா உரிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம்னா இந்த கிழங்கு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். நான் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் வாசத்துக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பல்ஸில் ஒரு 5-6 சுற்று சுற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் ஸ்பீட் 1ல் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பனங்கிழங்கு எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீனி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் கம்மன்னு நம்மளோட பனங்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பனங்கிழங்குக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த பனங்கிழங்கு ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, இரும்பு சத்து, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கனால செரிமானத்துக்கு ரொம்பவே உதவும். மலச்சிக்கல் பிரச்சனையை சீக்கிரமே சரிப்படுத்திடும். வழக்கமாக சர்க்கரை நோயாளிகள்லாம் கிழங்கு வகைலாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிழங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்த சோகை நோயை சீக்கிரமே குணப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே உதவும். இது உடல் எடையை அதிகரிக்க உதவும். அதனால உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க இது ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். உடல் எடை குறைவாக இருக்கவங்க இது அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த பனங்கிழங்கு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். வழக்கமாக டிசம்பர்லேருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தான் அந்த கிழங்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற சீசன் டைமில் நம்ம இதை இந்த மாதிரி கிழங்கு அவிச்சு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த சீசன் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த பனங்கிழங்கு வாங்கிட்டு இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.